ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஓட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் அப்படிலாம் நினைக்காம கண்டிப்பாக போய் ஓட் போடுங்க. ஏன்னா இது நம்ம ஒவ்வொருத்தரோட கட்டாய கடமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வச்சு சிம்பிளான வெஜ் மெனுவை தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்கூட்டு, பருப்பு குழம்பு, மல்லி இலை துவையல். வெண்டைக்காய் புளிக்கூட்டுக்கு வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி அதை வெயிலில் காய வச்சு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது சுருங்கி வரும்போது அது கூட 2 டேபிள் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட உப்பையும் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கிளுகிளுன்னு வரும் ஒரு 10 நிமிஷத்தில். அப்போனா கூட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பருப்பு குழம்பு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். மல்லி இலை துவையலுக்கு ஒரு கையளவு மல்லி இலை, அது கூட ஒரு 4 வத்தல், 6 சின்ன பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றியோ கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு குழம்புக்கு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, 1 ஹவரில் நான் சமைச்சே முடிச்சிட்டேன். இந்த வெஜ் காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பபாய்.